செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தை அடுத்த அருங்குன்றம் ஏரியில் விதிகளை மீறி சாரி சாரியாக டாரஸ் லாரிகளில் மண் எடுத்து செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. நிச்சயமாக, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த அருங்குன்றம் ஏரியில் மண் எடுப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலம் டெண்டர் விடப்பட்ட நிலையில ராஜப்பா என்பவர் டெண்டர் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 50 நாட்களுக்கு மட்டுமே மண் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அளவில் 3 அடி ஆழத்திற்கு மேல் மண் எடுக்கக்கூடாது. ஒரு லாரிக்கு 2 யூனிட் மட்டுமே மண் எடுக்க வேண்டும். கனரக மண் அள்ளும் இயந்திரங்களை வைத்து மண் எடுக்காமல் சிறிய வகை ஜேசிபி இயந்திரம் மூலமாக மண் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளடக்கிய டெண்டர் விடப்பட்டது. ஆனால் அரசு கொடுத்த விதிகளை மீறி பெரிய லாரிகளில் 8 முதல் 13 யூனிட் வரை பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு மண்ணள்ளி வருவதாகவும், இதனால் கனிம வளம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு விபரீதங்கள் ஏற்படக்கூடும் என்றும், மேலும் இப்படி கனிம வள கொள்ளை அடிப்பதால் அரசுக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் வரை இழப்பு ஏற்படுவதாக தமிழ்நாடு டிப்பர் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் ரவிராஜா குற்றம் சாட்டினார். மேலும் அதிக அளவில் எந்த பாதுகாப்பும் இன்றி தார்பாய் கூட போடாமல் லாரிகள் மண்ணேற்றி செல்வதால் சாலைகளில் சிந்தும் மண்ணல் புகை மண்டலமாக சூழ்ந்து 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் என்று பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் சாலையை கடப்பதில் சிரமம் ஏற்பட்டு வருகின்றது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கனிவளத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிப்பர் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழ்நாடு தகுதிய லாரி உரிமையாளர்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.